அந்த மாலை நேரம் கடற்கரையின் மணல் வெயிலில் பொன்னாக மினுமினுக்கிக் கொண்டிருந்தது. இரண்டு சிறிய சகோதரங்கள், ஒரு பையன், ஒரு பெண், கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களால் கட்டப்பட்ட ஒரு சிறிய மணல் அரண்மனைக்கு நீரை ஊற்றி சிரித்தபோது ஏதோ மாயம் நடந்தது. அந்த அரண்மனை மெதுவாக ஒளிவிடத் தொடங்கியது. சூரியன் மறையும் நேரத்தில் அந்த சிறிய மணல் அரண்மனை முழு உயரமான மாய அரண்மனையாக மாறியது. அதன் வாசல்கள் தானாகத் திறந்தன. உள்ளே மங்கலான தங்க ஒளி பரவியது. அவர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் நின்றது போல கடலின் அலை கூட அசையவில்லை. காற்று சுவாசித்தது போல அமைதியானது. அரண்மனைக்குள் எல்லாம் உயிருள்ள கனவு போல இருந்தது. மணலால் செய்யப்பட்ட தூண்கள், ஒளிரும் கண்ணாடி பாதைகள், மணல் மீன்கள், மணல் பறவைகள் எல்லாம் மெதுவாக மிதந்தன. அங்கு ஓர் எழுத்து தோன்றியது: சூரியன் மறையும் முன் மாயம் முடியும். அவர்கள் அங்கே சிறிய புதிர்களை பார்த்தனர். மணலின் வடிவங்களை இணைத்து, கதவுகளைத் திறக்க, ஒளிவிழும் கோணத்தை சரிசெய்ய, மாய முத்துக்களை வரிசைப்படுத்த. ஒவ்வொரு புதிரும் தீர்க்கப்பட்டபோது அரண்மனை இன்னும் பிரகாசமானது. ஆனால் கடலில் இருந்து ஒரு பெரிய அலை எழுந்தது. சூரியன் கடலின் கீழ் இறங்கிக் கொண்டிருந்தது. அந்த மாய உலகம் மெதுவாக மறைந்தது. அவர்கள் வெளியே வந்தவுடன் அரண்மனை மாயமானது. மீண்டும் சாதாரண கடற்கரை மட்டுமே. ஆனால் அவர்களது கைகளில் ஒரு சிறிய மணல் நகை இருந்தது. அந்த மாயம் உண்மையென நிரூபிக்கும் ஒரே அடையாளம். அன்று இரவில் அவர்கள் உறங்கும் முன் மணல் நகை மெதுவாக ஒளிவிட்டது. அது அவர்களுக்கு சொன்னது போல: மாயம் இன்னும் உன்னுள் உயிருடன் இருக்கிறது.